மனைவியோடு கணவரின் கடைசி பயணம். நொடியில் மோதிய லாரி. கணவர் மீது லாரி ஏறுது. கடவுளேன்னு கத்தி முடிப்பதற்குள் எல்லாம் முடிந்து விட்டது. மனைவியின் கண் முன்னே சக்கரத்தில் சிக்கிய கணவர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சந்தகவுண்டன்புதூர் பகுதியை சேர்ந்த செங்கல் சூளையில் கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தவர் ஏழுமலை. இவர் தனது மனைவியை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு செங்கம் நோக்கி சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது செங்கம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அருகே பெங்களூரு நோக்கி இரும்பு பாரம் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த டாரஸ் லாரி திடீரென ஏழுமலையின் பைக் மீது முன்பக்கமாக மோதியதில் நிலை தடுமாறி லாரியின் சக்கரத்தில் விழுந்தார் ஏழுமலை. அதிர்ஷ்டவசமாக அவரது மனைவி தனியாக விழ கணவரின் தலை மீது கடந்து சென்றது அந்த லாரி. சம்பவ இடத்திலேயே ஏழுமலை பலியாகிவிட அந்த நிகழ்வை பார்த்த மனைவி அங்கேயே மயக்கமடைந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அவருக்கு முதல் உதவி அளித்தனர். நிகழ்விடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறையினர் ஏழுமலையின் உடலை கைப்பற்றி செங்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை கைது செய்திருக்கிறார்கள்.